கிளாஸ் நாளைக்கு ஐஐடி எக்ஸாம் இருக்கு. ஸோ எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. தமிழ் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு தெரியுமா? எக்ஸாமா? ஐஐடிடி. மேம் எதுவும் கொஷின் கொடுத்தாங்களா? கொஷின் இருக்கு, ஆனால் ஆன்சர் இல்லை. என்ன பண்ணுறது? பழைய லைப்ரரிக்கு தான் போகணும். போகலாமா? போகலாம். அந்த குடோன் லைப்ரரிக்கு வேற போகணுமாடி? வேற என்ன வழி இருக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஈவெண்ட் நடத்துகிறாங்கடி. கேஷ் ப்ரைஸ்லாம் இருக்குது தெரியுமா? சாரி. ஓகே தானே? ம். ஆத்தர் நேம் தெரியும்ல? தெரியும். இந்த புக்கு தேடவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. அதில் இருக்க ஆன்சர்லாம் எப்படி தேட போகிறோமோ? தேடுடி. ஹே, இங்கே பாரு, ஏதோ டைரி. என்ன டைரி? ப்ராஜெக்ட் 4 1 page per person. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ரைட் சைடில் இருக்க ஃபேன் ஸ்விட்ச் போடுடி. தமிழ் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே தானே? ம். சிவா போகலாம். நான் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வரேன்டி. சரிடி. ஷாக் அடித்தது இந்த கையில், டைரி தூக்குன கை ஏன் இவ்வளோ எஃபெக்ட் காட்டுது? ப்ராஜெக்ட் 4 டேட்டு 1 page per personா? பேர் எதுவும் இருக்கா? காலியாக தான் இருக்குது. மேம் எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தாங்க. கொடுக்குறியா? இந்தா. டேட்டு 10ஆ 11ஆ? 11 March தான். என்ன இங்கே இருக்க? ஐஐடி எக்ஸாமா? ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்ன தமிழ் திருன்னு முடிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா எழுது. ஓகே மேம். 10 நான் 11 தானே போட்டேன். அப்போது நாளைக்கு தானே எக்ஸாம். அப்போ நம்ம இது வந்து ஃப்யூச்சர் ட்ராவல் பண்ணுதா? என்ன இது? காலி பேஜில் தானே நான் டேட் எழுதினேன். என்னென்னமோ எழுதியிருக்கு. எக்ஸாமாலா? அப்போது த டைரி 10 minutesல ஃப்யூச்சர் ட்ராவல் பண்ணுதா? எரிக்கக்கூடாது, கிழிக்கக்கூடாது, ப்ரெசன்ட் பாஸ்ட் டேட் எழுதக்கூடாதா? அப்போது இது டைம் ட்ராவல் பண்ணுதா? என்ன நடக்குதுங்க? உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 5 minutesா? டைம் பத்தலடி, எல்லா கொஷினும் எழுதணும்ல. டைம் பத்தலையா? மேம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று தான் வந்துச்சு. அந்த ஒன்று தான் நானும் எழுதினேன். அது நீ என்ன எழுதுன? நான் நேற்றே அந்த கொஷின்லாம் பார்த்துட்டேன். கொஷின் பார்த்துட்டியா? ஆமாம், அந்த டைரி மூலயமா பார்த்தேன். அந்த டைரி டைம் ட்ராவல்லாம் பண்ணுது. நான் வேறு மறந்து போய் 10க்கு பதில் 11 போட்டேன். திடீர்னு பார்த்தா எக்ஸாம் ஹாலில் இருக்கேன். மேம் வேறு பார்த்து எழுதுங்கன்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதே இல்லை. நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. போதும், விட்டு படிச்சேன்னு சொல்லு. அதை விட்டு 24 படத்தை சொல்லிட்டு இருக்கா. என்னடி பண்ணுறீங்க? ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனில் கலந்துக்கலான்னு ஐடியா இருக்குடி. என்ன ப்ராஜெக்ட்டு? நான் தான் சொன்னேன் கேஷ் ஈவெண்ட்டுன்னு. அதுக்கு தான் கலந்துக்கலான்ட்டு. ஐடியா இருக்கா? ஐடியா எதுவும் இல்லை. நீ, நான், காவ்யா 3 பேர் போகிறோம். நான் சீனியர்ஸ் கிட்ட ஐடியாஸ் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காவ்யா சர்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. உங்களுக்கு ஓகேனா பண்ணலாண்டி. ஓகேடி, நாங்கள் மேம் கிட்ட போய் சொல்லிட்டு வரோம். அந்த டைரி தான் டைம் ட்ராவல் பண்ணதில்ல. அந்த டைரியை வச்சு ப்ராஜெக்ட் டே அன்றைக்கி வேணால் போய் பார்க்கலாமா? இது ஏதோ மேஜிக் பண்ணுது. 24 தானே ப்ராஜெக்ட் டேட்டு. என்ன நடக்குதுங்க? தமிழ், நாளைக்கு எக்ஸாம் இருக்குடி. எக்ஸாமா? என்ன எக்ஸாம்? ஐஐடிடி. அதான் ஆல்ரெடி எழுதியாச்சு. எப்போ எழுதணும்? அதான் இன்னைக்கு லைப்ரரி கூட போயிட்டு வந்தோம் மேடி. எப்படி லைப்ரரி போனோம்? அன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்தோம் மேடி. நாளைக்கு தான் எக்ஸாம். இன்னைக்கு டேட்டை பாரு. 10ஆ? என்ன நடக்குதுங்க? சரி வா, லைப்ரரி போலாம். என்ன இது? அப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கனவா? என்ன நடக்குதுங்க? தமிழ், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு தெரியுமா? ஐயோ,
அப்ப நான் டைம் லூப்ல மாட்டிக்கிட்டேனா? என்ன லூப்பா? என்னடி பேசுற? ஐயோ எல்லாம் அந்த டைரினால தாண்டி இப்படிலாம் நடக்குது. எந்த டைரிடி? ஐயோ அன்னைக்கு லைப்ரரியில கிடைச்ச அந்த டைரிடி. எப்ப லைப்ரரி போனோம்? ஐயோ அதுல வேற 1 பேஜ் per person தாண்டி இருந்துச்சு. நான் வேற 2 பேஜ் யூஸ் பண்ணிட்டேன்டி. அதனால தான் டைம் லூப்ல மாட்டிக்கிட்டேன் போலடி. என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே லைப்ரரி போலாம் வா. ஐயோ இல்ல இல்ல வேணாம் வேணாம். உனக்கு லைப்ரரி தானே போனோம், வா போலாம். இல்ல இல்ல இது அப்ப டைம் லூப். அப்ப நான் டைம் லூப்ல தான் மாட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு லூப் ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைரி. என்ன கத்துற? எனக்கு அந்த டைரி வேணும். அந்த லைப்ரரியில கிடைச்ச அந்த டைரி வேணும். என்ன உடனே போணும். லைப்ரரி வா சீக்கிரம் வா. 10 மினிட்ஸ் தான் இருக்கு. 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த டைரி எடுக்கணும். சீக்கிரம் வா. இவ ஒருத்தி ஆனா இடிக்க வந்துட்டே இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நோ பேசிட்டு இருக்க? இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. திரும்ப அந்த லூப் ஸ்டார்ட் ஆயிர டைம் இல்ல. பிரவுன் கலர்ல ஒரு டைரி வந்து அந்த டைரி எனக்கு இப்போ முக்கியமாக வேணும். அந்த டைரியோட உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரேக் பண்ணும். இப்போ நான் அந்த ரூல்ஸில் இருக்கிறத எரிக்கவா கிடிக்கவா எனக்கு என்ன பண்ணுறதே எனக்குள்ள. டைரி கிழிக்க முடியும். பெண்ணு கொடு. ப்ரெசன்டேஜ் இன்னைக்கு 12. அப்போ இன்னைக்கு ப்ரெசன்டேஜ் 12/3/26. நீ என்னடி வேற ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? காலையில இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன டேட்? ஒரு நிமிஷம். 12 காலைல தான பேசிட்டு போனேன். அப்பாடா அப்ப லூப் நின்னுச்சா? என்ன லூப்? ஐயோ உனக்கு சொன்னா புரியாது. என்னால உனக்கு திரும்ப சொல்லி புரிய வைக்க முடியாது. நேத்துல இருந்து நீ சரியே இல்லடி. வா லைப்ரரி போலாம். லைப்ரரியா? எதுக்கு? ப்ராஜெக்ட்டுக்கு சீனியர்ஸ் கிட்ட ஐடியா கேட்டிருந்தேன். அவங்க தான் லைப்ரரியில பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் போறோம். வேற ஒண்ணும் இல்லல. வேற ஒண்ணும் இல்ல, வா வா போலாம். கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய தலைவலியில மாட்டிக்கிட்டேன். அந்த டைரியில அப்பவே 1 பேஜ் per person இருந்துச்சு. நான் தான் 2வது பேஜை யூஸ் பண்ணி டைம் லூப்ல மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி டைம் லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அந்த டைரி எங்க இருக்கும்? சாரி, இது அந்த டைரியில. எப்படி இந்த டைரிக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்க்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்ஸை மீறி எடுக்கிற டிசிஷன் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ திங்க் அபவுட் இட் லிமிட்ஸ்.